கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜகவினர் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் பாஜகவினர் அவர்கள் வீடுகளின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று வேண்டுகோள் விடுத்தார். இதன்படி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தினர். நாகர்கோவிலில் எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி, ஆழ்வார் கோயில் பகுதியில் குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் கோபாகுமார், பாஜக மாநில செயலாளர் மீனாதேவ், நாகர்கோவில் வெள்ளடிச்சிவலை பகுதியில் மாவட்ட பொருளாளர் முத்துராமன் உட்பட அனைத்து பாஜக நிர்வாகிகளும் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கின்ற முறையில் சென்னையில் இன்றைக்கு கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர், கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரெல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை விட மறுக்கும் கேரளாவையும், காவிரியிலே மேகதாதுவிலே அணை கட்டுகின்ற கர்நாடகாவினுடைய துணை முதல்வர்களையும் அழைத்து பேசுவது என்பது இது ஒரு அரசியல் நாடகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடம். எனவே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடத்தை, தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய தண்ணீரை தரமறுக்கின்ற கம்யூனிஸ்ட் கேரள அரசையும், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருகின்றதை தடுத்து நிறுத்துகிற மேகதாது அணை கட்டி கொண்டிருக்கிற கர்நாடகாவையும் அழைத்து பேசுவது என்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. அதனை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக வேண்டி தனிநபர் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் டாஸ்மார்க் இருக்கிறது. அதற்கு காரணமான அதிகாரிகள் மீது, நபர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கருப்பு சட்டை அணிகின்றதும் கருப்பு கொடி கட்டுகின்ற தனிநபர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இவைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று தமிழகத்தில் ஒரு மனமாற்றத்தை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.